இவன் கண்டிப்பாக ஒரு நாள் சிக்னலில் நின்று பிச்சை எடுப்பான் பாரேன். இப்படியே எல்லாத்துக்கும் வாரி வழங்கி கொடுத்துட்டு இருந்தா எப்படி நான் இவருக்கு என் பொண்ணை கட்டி கொடுப்பேன்? இப்படிப்பட்ட நல்லவன் ஊருக்கு வேணால் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் வீட்டுக்கு ஒரு பாரமாக தான் இருப்பான். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்லவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இல்லை பாலா, உங்கள் மேலே எனக்கு லவ்வெல்லாம் வரல, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, யாருமே என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு, அதனால தான் பாலா நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் உண்மையிலே உங்கள் மேலே எனக்கு லவ்வெல்லாம் இல்லை பாலா. உண்மையிலே எல்லாத்துக்கும் வாரி வழங்கி கொடுக்குற ஒரு நல்லவனுக்கே நல்லதே நடக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா? இப்பேற்பட்ட நல்லவரோட வாழ்க்கை வரலாறு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாலாவை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பாலா எங்கே பிறக்கிறாருனா புதுச்சேரி காரைக்கால் உள்ள ஒரு கிராமத்தில் 1995 ஜூன் 30 பிறக்கிறாரு. இவங்க அப்பா பேர் ஜெகநாதன், அம்மா பேர் பூங்குழலி. இவருக்கு ஒரு அண்ணாவும் இருக்குது. இவங்க அப்பா என்ன வேலை செய்கிறாருனா காரைக்காலில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறாரு. அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே நல்லா காமெடி பண்ணுற திறமை இருக்காமா. இவர் சின்ன வயசில் நல்லா காமெடி பண்ணி அங்கே இருக்கிற மக்களை சிரிக்க வைப்பார். அது மட்டும் இல்லை, இவர் 10வது படிக்கும்போது 500க்கு 490 மார்க் எடுத்திருக்கிறாரு. அதாவது இவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலினால் படிப்பு மேலே சரியான வெறி இருந்தது. அப்படி வெறி கொண்டு இவர் படித்து நல்ல மதிப்பெண் எடுத்தார். ஒரு தடவை காரைக்கால் கோவிலில் நடந்த ஃபங்க்ஷனுக்கு சிறப்பு விருந்தினராக அமுதவாணன் வராரு. அங்கே தான் இவர் பாலாவை மீட் பண்ணுறாரு. ஆனால் நானும் உங்களை மாதிரி மிமிக்ரி அண்ட் காமெடி நல்லா பண்ணுவேனா அப்படின்னு சொல்லும்போது, எங்கே பண்ணிக்காட்டு தம்பி அப்படிங்கும்போது இவர் பண்ணி காட்டுறாரு. அமுதவாணனுக்கு பாலாவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. தம்பி இப்போ நீ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் நான் 11th படிக்கிறேனா அப்படின்னு சொன்னார். ஓகே தம்பி, நீ 12th முடிச்சுட்டு உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணு, நீ சென்னை வா, நம்ம 2 பேர் இன்னும் நல்லா மேலும் மேலும் வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவர் 11th and 12th கம்ப்ளீட் பண்ணுறாரு. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தார். அப்போ தான் இவருக்கு அமுதவாணனோட ஞாபகமே வருது. உடனே ஃபோன் எடுத்து அமுதவாணன் கால் பண்ணி, அமுதவாணனும் சரி தம்பி நீ சென்னை வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. ஓகே, இப்போ சென்னைக்கு இவர் எப்படி போகிறாருன்னா, கையில் சுத்தமாக காசு இல்லை, இவரோட சாப்பாட்டு செலவுக்கு மட்டும்தான் காசு இருக்குது. ஸோ வித்தவுட் ட்ரெயினில் போகிறாரு. அதாவது ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் ஒளிஞ்சிக்கிட்டு சென்னை வராரு. இங்கே வந்த உடனே ஓகே இனிமேல் நம்ம கனவு நனவாக போகுதுன்னு சந்தோஷத்தில் அமுதவாணன் மீட் பண்ணுறாரு. அமுதவாணன் சொல்கிறாரு, ஓகே தம்பி இது மட்டும் நான் உன்னை பார்த்துக்கிறேன், ஆனால் இங்கேருந்து வளர்றது உன்னோட கையில் தான் இருக்குது. ஸோ நீ எல்லா இடத்துலையும் வாய்ப்பு தேடி அலை, அப்போ தான் உனக்கான ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஓகேண்ணா அப்படின்ட்டு இவர் ஏவிஎம் ஸ்டூடியோவில் போகிறாரு. அங்கே சரியான அசிங்கம், சரியான அவமானம். என்ன ஆச்சுன்னா, இவர் வாய்ப்பு கேட்டு ஏவிஎம் ஸ்டூடியோவுக்கு போகிறாரு. அங்கே ஒரு ஹீரோயின் கூட எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி நம்மளும் ஃபோட்டோ எடுப்போமே, ஃபோட்டோ எடுத்து ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காட்டலாம் அப்படின்ட்டு இவரும் அந்த க்யூவில் நிற்கிறாரு. கரெக்டாக அந்த ஹீரோயின் எல்லாத்துக்கூடயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இவர் கூட ஃபோட்டோ எடுக்கும்போது, ஒரு நிமிஷம் நில்லு, நீ யார், நீ எதுக்கு என்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிற, முதல்ல யார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே இவர் ஒரு மாதிரி பார்த்தாங்க. உடனே இவர் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆயிடுச்சு. என்ன இது, நான் என்ன தப்பு பண்ண, ஒரு ஃபோட்டோ தானே எடுக்க போனா அப்படின்னு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகிட்டாரு. அப்போலேருந்து இவருக்கு ஃபோட்டோ எடுக்கிறது சுத்தமாக பிடிக்காது. இதெல்லாம் கேள்விப்பட்ட அமுதவாணன், சரிடா இப்போ விஜய் டிவியில் கலக்க போவது யாருன்னு ஒரு ஆடிஷன் போயிட்டுருக்கு, நீ அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைண்ணா வேணாண்ணே அப்படின்னு தான் சொன்னார். ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுறா அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஓகேன்ட்டு போகிறாரு. அந்த ஆடிஷன்லேயும் ஜெயிச்சிட்றாரு. அவருக்கு அடித்த லக்கு அந்த கலக்க போவது யாரும் ஜெயிச்சிட்றாரு. டைட்டிலையும் வின் பண்ணிடுறாரு. லைஃப்லேயே தடவை ஏன்டா ஜெயித்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. என்ன ஆச்சுன்னா, இவர் கலக்க போவது யார் ஜெயித்த உடனே சுற்றி இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. உனக்கெல்லாம் எப்படா டைட்டில் வின்னர்னு கொடுத்தாங்க, உன் மூஞ்சிக்கெல்லாம் இது தேவையா அப்படி இப்படின்னு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உருவம் கேலியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் நீ ஜெயித்தது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குடா, என் முன்னாடியெல்லாம் வராத அப்படின்ட்டு மூஞ்சிக்கு நேராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்துட்டு எனக்கு புதுசாக இருந்தது. என்னடா இது, நம்ம ஜெயித்தோம், நம்மளோட வெற்றி, இவங்கெல்லாம் ஏன் நம்மளை பற்றி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் கூட ஒருத்தர் நல்லா பழகிட்டு இருக்காங்க, திடீர்னு நீங்கள் ஜெயித்தது பிடிக்காமல் அவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கள்ல, அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் பாலானாவும் ஃபீல் பண்ணார். ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டு, இவனுங்க யாரா என்னை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு, நீங்கள் என்னை பற்றி என்ன வேணால் பேசிட்டு போங்க, ஆனால் நான் என் வேலையை பார்த்துட்டு தான்டா இருப்பேன் அப்படின்ட்டு தொடர்ந்து அவரோட வேலைகள் பார்க்க ஆரம்பித்தார். திடீர்னு ஒரு நாள் ஆடிஷனுக்கு வந்த பொண்ணு, ஆனால் என் படிப்புக்கு காசு இல்லைண்ணா, நீங்கள் யார்கிட்டயாச்சும் கேட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு யார்கிட்டயாச்சும் கேட்டு ஹெல்ப் பண்ணணும், நாமளே அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிடலாமேன்ட்டு
முறை அந்த பொண்ணுக்கு படிப்புக்குன்னு ஃபீஸ் கொடுக்குறாரு. இது தெரிஞ்ச அந்த பொண்ணோட அப்பா இவருக்கு கால் பண்ணி, தம்பி ரொம்ப நன்றி தம்பி, நீங்கள் இல்லைனா என்னால் என்ன பண்ணுறதுனே தெரில தம்பி, அப்படி இப்படின்ட்டு நல்லா புகழ்ந்து பேசிட்டார் 4 மணி நேரம். ஒரு பொண்ணுக்கு பண்ணதுக்கே இந்த மாதிரி இந்த பேரண்ட்ஸ் இவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்னா, இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு பண்ணால் அவங்கெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, இனிமேல் நம்மளும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாரு. இவர் பண்ண உதவிகளை ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக பார்க்கலாம். ஒரு பெட்ரோல் போடுற பையன் வருத்தப்பட்டு சொல்கிறான், எங்கள் வீட்டில் ஒரு சைக்கிள் கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க, எனக்கும் எதாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் என்னை செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே கண்ணில் அழுகையோடு சொல்கிறான். அதை பார்த்த உடனே பாலாண்ணா முடிவு பண்ணிட்டாரு, இவனுக்கு நாம தாண்டா பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு பைக் வாங்கி கொடுத்தாரு. செகண்டு, நிறையா பெண்கள் ஆட்டோ ஓட்டி தான் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி பல பெண்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்குறாரு. மலையடி ஓரத்தில் இருக்கிற பெண்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க டெலிவரிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வசதி கூட கிடையாது. ஏன்னா அங்கே ரோடு குறுக்கும் மேற்குமா இருக்கிறனால கயிறு கட்டில்னு ஒன்று சொல்லுவாங்க, அதில் தான் தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி போகிற வழியிலே நிறையா பெண்களுக்கு டெலிவரி ஆயிடுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட பாலாண்ணா உடனே அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு மாதம் மாதம் இவர் தன்னோட சொந்த பணத்தை சம்பளமாக கொடுக்குறாரு. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட எல்லாத்துக்குமே தன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் இவரும் மாஸ்டர் ராகவா லாரன்ஸும் சேர்ந்து சேவையே மாற்றம் அப்படின்ட்டு ஒரு கிளப்பை நடத்தி வராங்க. அது மூலியமாக பல குழந்தைங்களுக்கு, பல பெரியவர்களுக்கு, பல மாற்றுத்திறனாளி தந்தை, தம்பி, அக்கா, தங்கச்சி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. தங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறாங்க. அதாவது சிம்பிள், தன்னை நம்பி வரவங்கள இவங்க கடைசி மட்டும் கைவிடவே மாட்டாங்க. இது வரைக்கும் ஸ்டோரி கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சுல, சூப்பர் அப்படின்னு. ஆனால் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது ரொம்பவே சேடான நியூஸ். இவர் கலக்க போவது யார் ஆடிஷன் செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணி காட்டியிருக்கிறாரு. அப்போலாம் சுட சுட டீயை இவர் மூஞ்சில் ஊற்றி இருக்கிறாங்க, சரியான அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க இவரை. அது மட்டும் இல்லை, ஒரு பொண்ணு இவரை லவ் பண்ணியிருக்கு. அதாவது என்ன மாதிரினா, அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை பாலா, இந்த மாதிரி உங்கள் மேலே எனக்கு உண்மையான லவ்வெல்லாம் எதுவும் இல்லை, உங்களை பார்த்து ஒரு அனுதாபத்தினால் தான் வந்தது இந்த காதல், இது கண்டிப்பாக திருமணத்தில் முடிஞ்சால் நான் ரொம்ப வருத்தப்படுவேன், ஏன்னா உங்களுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, ஸோ நம்ம 2 பேர் பிரேக்கப் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் பாலா அப்படின்னு பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, ஊர் சைடு ஏதாவது பொண்ணை பார்க்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் இருந்து ஊர் சைடு பொண்ணை பார்க்குறாங்க. நிச்சயதார்த்தம் மட்டும் போனாங்க. கடைசியில் பொண்ணு வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் இப்படியே எல்லாத்துக்குமே நல்லது பண்ணிகிட்டு இருந்தால் நாளைக்கு என் பொண்ணு தான் அந்த வீட்டில் வந்து பிச்சை எடுப்பா, எப்படி நான் இப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது என்னென்னா, நல்லது பண்ணுறது ஒரு குத்தமாடா அப்படின்னு தான் எனக்குலாம் தோணுச்சு. பாலா பற்றின உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்லவங்களோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு நிறைவடையும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமாக நிறைய நல்லவங்களை பற்றின வீடியோஸை இந்த சேனலை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய் பாய்.